அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2026 இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பலனை தரும் என்று ஒரு சிறு விளக்கம் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களில் ஆண்டு தொடக்கத்தில் பல வருடங்களாக நிறைவேறாமல் இருந்த சில முயற்சிகள் திடீரென நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்கள் நிதானமான அணுகுமுறை அவற்றை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் வெளிப்படும். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர பயணங்கள் நன்மையை தரும். ஆன்மீக வழிபாடு, தியானம் அல்லது பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகி மன அமைதி கிடைக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் தூக்கமின்மை போன்ற உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மே ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்கு ஒரு மாற்ற காலமாகவும் உழைப்பின் பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கும் காலமாகவும் குடும்பத்தில் நல்ல செய்திகள், திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய சொத்து வாங்கணும் பெறுதல், புதிய வீடு கட்டுதல், இடமாற்றம் பெறுதல் ஆகிய நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்பு அதிகம். உத்தியோகத்தில் முந்தைய முயற்சிகள் பலன் தரும். அதே போல் கல்வியில் கற்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பொருளாதாரத்தை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிக கவனமாக இந்த ஆண்டை கையாளணும். ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. ஆனால் வெளி வட்டாரத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை மிகவும் விழிப்புணர்வோடு சிந்தித்து கருத்தில் கொண்டு இது நன்மையா தீமையா, லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா என்று நீங்கள் சிந்தித்து செயலாற்றினால் மட்டுமே இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். தொழிலில் கவனம் தேவை. முதலீடு செய்தாலும் மிகவும் எச்சரிக்கையோடு தான் முதலீடு செய்யணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.